பெருமை தோல்வியையும் ஏமாற்றத்தையும் உண்டாக்கும். பெருமை தோல்வியை ஏமாற்றத்தை உண்டாக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போறோம். 1 பேதுரு 5. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவளுக்கு தேவன் சொல்லுங்க எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கு தேவன் கிருபை. பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை என்றால் தேவனுடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை கொடுக்கார். அந்த தேவை சந்திக்கப்படும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அப்ப இந்த பைபிள் சொல்லுது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கார். பெருமை என்றால் என்ன? நம்முடைய பிரச்சனையை நாமே தீர்க்க முயன்று கொண்டிருக்கும் வரை நாம் பெருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அம்மா சொல்லுது இதை தான் நான் செஞ்சுதானு, இல்ல நான் செய்றேன் சொல்லி அதே செஞ்சு கொண்டு இருக்கும். அதுல முயற்சியை போடுது, அதுக்கு பேர் தானது சொல்லுங்க பெருமை. ஆண்டவர் சொல்ல நீ ஒன்றும் செய்யாத, என் கையில தான், நான் பார்த்துக்கொள்கிறேன்னு. நாம் என்ன செய்றோம்? நாம ட்ரை பண்ணுறோம், நாம முயற்சி செய்றோம். அப்ப நம்ம பெருமை உள்ளவளா இருக்கோம். இந்த வார்த்தை கவனிங்க. ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டு அதன் பின்பு அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடாத விதமாகவோ இருந்தாலும், அதை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பதிலாக நம் பிரச்சனை நாமே தீர்க்க முயற்சி செய்கிறோமே, அதுக்கு பேர் தான் பெருமை. கடவுள் 2 வாரத்தில் எனக்கு ஒரு பிசினஸ் ஒன்று செய்ய சொன்னாங்க. ஆனா அவர் சொன்ன சிஸ்டம் கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் இப்படி செட் ஆகுமா அப்படி கொஞ்சம் வந்துச்சு. ஆனா அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள முடியாது அதல்ல, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது அவரு சொல்லிட்டாரு, அவரு சரியா செய்வாரு சொல்லி அவரை நம்புறதுக்கு பேர் விசுவாசம். ஆனா இது நடக்காது சொல்லி நாம நம்ம பாடல செய்ய பார்த்தா அதுக்கு பேர் பெருமை. வார மாத யூத்தில் இப்படி தான் வர்ஷிப் இருக்கும்னு மகனுக்கு சொன்னேன். ஏன்னா அவர் சொல்ற சிஸ்டம், அவர் சொல்ற சிஸ்டத்தை செஞ்சுக்கணும். இல்லை யூத்துக்கு இப்படி தான் ஆக்கணும், யூத்துக்கு இப்படி காலை தூக்கணும், இப்படி காலை தூக்கணும், அப்படி தூக்கினா தான் வருவானா, அதெல்லாம் அவருடைய சிஸ்டம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு அது விரும்பினாலே விரும்பாட்டி அப்படியே செய்வதுக்கு பேர் அவர் சொல்லிட்டு அது நடக்கும். பேதுரு சொல்ற ஆண்டவரே பட்ட பகல்ல மீனுக்கு வலை வீசினா மீன் பிடிப்படாது, அது சரி வராது. ஆனாலும் நீங்க சொல்றீங்க நான் போடுறேன், ஏன்னா நீங்க சொன்னது நடக்குன்னு நம்புறேன். அப்ப அது விசுவாசம். அப்ப தாழ்மை. கடவுள் சொன்னாங்க நான் செய்றேன். தேவன் அளித்த அவரது திட்டத்தை அல்லது தீர்வை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ என்பது முக்கியமில்லை. நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய தீர்வு சரியா தான் இருக்கும். அப்படி சொல்லி செய்யறோமே அதுக்கு பேர் விசுவாசம். அவராக தான் விரும்பா. நம் திட்டங்கள் நிறைவேறும்படியாக நாம் விசுவாசத்தை பயன்படுத்தி முயற்சி செய்வதற்கும், நான் ஒரு கடை போட போறேன், அந்த கடை நல்ல பிசினஸ் வர போகுது, நான் 4-5 கலர் ஸ்லைட் போடுவேன், நல்ல ஒரு செஃப்பை கொண்டு செய்வேன், ஒரு விசுவாசம் கட்டாயம் இது வளரும் சொல்லி நாம ஒரு திட்டத்தை போட்டு செய்யறதுக்கும், தேவன் கொடுக்கிற திட்டம் நிறைவேறும்படி அவருடைய வல்லமையை விசுவாசித்து கடவுள் இதை செய்வாங்க சொல்லி அவரை சார்ந்திருப்பதுக்கும் 2க்கு வித்தியாசம் இருக்கு. 2 விசுவாசம் தான். ஆனா இதை செய்ய முடியும்னு நாங்க செய்யறோம். அதை விட
அவர் செய்வாங்கன்னு அவர் விசுவாசிக்கும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒரு பயங்கர காரியம் நடக்க போகுது. உண்மையான விசுவாசம் நம்மை இளைப்பாறுதலுக்கு வழி நடத்தும். உண்மையான விசுவாசம் இளைப்பாறு. முந்தையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும், வல்லமையா பிரசங்கம் பண்ணணும், போன கிழமை விட இந்த கிழமை சூப்பரா இருக்கணும், திங்கள்லேருந்து மண்டையை குழப்பி கொண்டு பிரசங்கத்தை கட்டி பண்ணு என்ன பேசுறது, ரத்தெல்லாம் தண்ணி ஆயிரும். இப்ப அப்படி இல்லை. அவரே பேச கூப்பிட்டாரு. ஆண்டவரே, நீங்களே எனக்கு வார்த்தையை கடகடன்னு தருவீங்க, நான் பேசிக்கொண்டே போறேன் அப்படி சொல்லி நம்புனா பார்த்தா கடகட கடன்னு பிரசங்கம் வருது. நான் இப்ப நிம்மதியாக்க. லாரன்ஸ் கொஞ்சம் வாங்கலே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஏசாயா கிட்ட போயிட்டு அதை சொல்லுங்க. சொல்ல முடியுமா? 1ஆம் தேதி அவட கையில் பர்த்டே, அவட விளங்குச்சா 1ஆம் தேதி. அதனால அவருக்கு என்னன்னா, அந்த 1ஆம் தேதி வார மாதங்களுக்கு சுவிசேஷ கூட்டாக்கு அவருக்கு அந்த போஸ்டர்கள், அந்த ஹேண்ட்பில்லாம் அவட கணக்கில் அடித்து தர சொல்லுங்க. பர்த்டே தானே அது சொல்லணும், ரைட்? அது பிந்தி சொல்லி கொள்வோம் கொஞ்சம். அது அதே நேரத்தில் அந்த 1ஆம் தேதி பால் சோக செலவை அவருக்கே பார்த்துக்கொள்ள சொல்லுங்கள். சரி, அது பிந்தி சொல்லுவோம். சரி, அந்த 2 பிந்தி சொல்லுவோம். அது கூட்டம் முடிஞ்சு சொல்லுவோம். சரி, இப்போ வேணாம். அது 2 1ஆம் தேதி செலவு பால் சோக கட்ட சம்பளம் அது மட்டும் அந்த. இப்போ நான் இவருக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இதை போய் அங்கே சொல்லணும். அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கேன். இப்பவா நான் இப்போ என்னத்தை சொல்லணும், நான் இப்போ சொல்லுறத அங்கே போய் சொல்லணுமே, அவருக்கு என்னத்தை சொல்லணும். இப்போ மண்டே போட்டு இவ பிச்சா சரியா பிப்பாவா இல்லை. இவ்வளவு நாள் அந்த மொக்கு வேலை தான் நான் செஞ்சேன். நல்லா நிம்மதியாக தூங்குவேன். நீங்கள் தாகனே தாங்கப்பா, நான் போய் சொல்லுறேன்னு. இப்போ நான் அவருடைய வல்லமே நம்பிக்கேன். முந்தி அப்படி இல்லை. புத்தகமாக தேடுவேன், யூடியூப்லாம் கேட்பேன், எல்லாம் கேட்டு மக்களுக்கு கொடுக்கணும், சபையை வளர்க்கணும், சபையை இப்படி செய்யணும்னு நான் ரொம்ப மண்டையை குழம்பினேன். இப்போ அவருடைய வல்லமே நம்பிக்கேன். நீங்கள் ஏதாவது டென்ஷனில் இருக்கீங்களா? இல்லை, சொன்னா போய் சொல்லுவீங்க. ஓ, டென்ஷன் இல்லை, அவ்வளோதான். அதுதான் இப்போ செய்கிறேன். முந்தி கஷ்டப்பட்டு செஞ்சது இப்போ நான் நோகாமல் நொங்கு பிக்கிறேன். உட்காங்க, ரொம்ப நன்றி. அதை பிந்தி சொல்லுவோம். சபையை வளர்க்க ஆண்டவனே கூப்பிட்டாங்க ஊழியத்துக்கு. வாகையா ஊழியத்துக்கு நான் ஆண்டு கொடுத்துட்டேன். என்ன ஆண்டு ஊழியம்? இந்த சபையை கட்டி வளர்க்கணும். இப்ப ராத்திரி பகல ஆண்டவரே இந்த சபையை நான் வளர்க்கணும். எப்படி வளர்க்கறது? யூத் எடுக்கணும், அதை போடணும், இதை போட்டு இப்படிலாம் செய்யணும்னு ரொம்ப மண்டை பிச்சு கொண்டுட்டேன். நான் என் முயற்சியில் சேகனத்தில் ஆண்டவர் இந்த ஊழியம் வளரவே இல்லை. இலங்கை நாட்டு கட்சிக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு. நான் அப்புகஸ்தனைக்கு போனேன், அவனமாக வேவல்தேனிக்கு போனேன், புசல்லாவை போனேன், மஸ்கலியா போனேன், அமுனுத்தனைக்கு போனேன். எல்லா இடத்துல ஓடி ஓடி ஊழியம் செஞ்சு, சாப்பிடாம குடிக்காம ஊழியம் செஞ்சு ஆண்டோடைய சபை வளரணும். இந்த நாட்டை அப்படியே இயேசு வரும் பொழுது, அவர் வரும் நாளில் நான் இலங்கையை தூக்கி இலங்கையை ஆண்டவர் ரட்சிக்க சொன்னாரே சொல்லி இலங்கை எடுத்து அவ கையில கொடுக்கணும். நாங்கப்பா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஓடி ஓடி மாடா வேலை செஞ்சு கடைசியில் ஏன் காத்து போயிட்டு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஊழியத்தை கூப்பிட்டேன், உன்னையே நான் பயன்படுத்த, நான் சொல்றத செய், நான் செய்ய போறேன். ஏதோ ஆண்டவருக்கு இலங்கையை ரட்சிக்க வேணுமா? இந்த வயசு போனதுகள் போன் பாவிக்க தானே. சரி, கவனிங்க. ஆண்டவருக்கு இலங்கைய வேணுமா? நல்லக்கா, ஆண்டவருக்கு ஆண்டவர் இலங்கையை ரட்சிப்பது ஆண்டுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? விருப்பம். அவர் விருப்பம். இப்ப நான் என்ன செய்றேன்? ரொம்ப கஷ்டப்படுறேன் தூக்கி. ஏதோ ஆண்டு கிட்ட போயிட்டு இந்தாங்க ஆண்டவர் இலங்கை, ஏதோ ஆண்டவருக்கு இலங்கையை ரட்சிக்க முடியாதபடியா எனக்கிட்ட சப்போர்ட் கேட்ட மாதிரியும் நான் எடுத்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நான் யோசித்து நான் பிஞ்சு போயிட்டேன். இப்ப அப்படி இல்லை. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றது, என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.
அவ்வளவுதான். அவர் தாராக செய்றேன். அவர் சொல்ல யூத்தை இப்படி கூப்பிடு, இப்படி செய். நான் 6 மாசத்துல 600 பேரை தருவேன். 600 பேர் 6 மாசத்துல வேணும். இங்க வாங்க நாங்க பிளான் பண்ணி செய்வோம் சொல்லி நான் செய்ய பார்த்தா எனக்கு பெரும். ஆண்டவரே, 6 மாசத்துல யூத்த அவ்வளவு பேரை கொண்டு வர எனக்கு தெரியப்பா. என்னை எடுத்து நீங்க என்ன சொல்லிக்கணும் நான் செய்றேன். அற்புதங்கள் தானா நடக்கும், அதிசயங்கள் தானா நடக்கும். நான் யாரு தெரியுமா? நான் கிங்ஸ்பெரி ஹோட்டல்ல மெயின் செஃப், கலதாரியில பெரிய செஃப். நான் ஒரு கடை போட போறேன், சாப்பாடு கடை. நான் சாப்பாடு கடையை போட்டு இங்கிட்டு ஒரு பச்சை லைட், இங்கிட்டு ஒரு மஞ்சள் லைட், இங்கிட்டு ஒரு சிகப்பு லைட், நான் பெத்திக் மாதிரி எல்லாம் செஞ்சு நான் பிஸ்னஸை முன்னுக்கு போட்டு ஓன்னு செய்ய போறேன் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணதுல ஆண்டவர் சத்தம்லாம் இதுவா. ஆண்டவர் என்னைய பெரிய பிஸ்னஸ்காரனாக்க நினைச்சாரு. உங்களை வச்சு ஒரு கடையை போட்டு பெரிய ஆளை கொண்டு வந்தார். நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்ன செய்யணும்ப்பா, நான் செய்றேன். இதுக்கு நீங்க கலக்கலை லைட்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொன்னா போடு, அவர் சொல்லாட்டி விட்டுரு. நீ மூளை முடுக்கல தொங்கல்ல டாய்லெட்டுக்கு பக்கத்துல உன் வீட்டு கடையில நீ போட்டு இருந்தாலும் கத்தர் முழு ஊரையும் அங்க கொண்டு உனக்கு பெரிய பிசினஸ் தருவாங்க. அவருடைய வல்லமே நம்பு. இந்த பச்சை லைட்டு, சிகப்பு லைட்டு, மஞ்சள் லைட்டா நம்பாத. நம்ப வேண்டியது ஒண்ணு, அவருடைய வல்லமை. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்முடைய அனைத்து தோல்விகளுக்கும் ஏமாற்றத்துக்கும் காரணம் யார்? சொல்லுங்க. நாங்களா? இல்ல. எல்லாம் உங்க தோல்வி காரணம், உங்க ஏமாற்றத்துக்கு காரணம் ஆண்டவர். 5ஆம் வசனத்தை போடுங்க. 5ஆம் வசனத்தை. பெருமை உள்ளவளுக்கு எதிர்த்து நிற்காது. அப்போ உன்னை தோல்வி அடைய வைக்கிறது யாரு? ஆண்டவர். ஏன்னா உண்ட ராங்கித்தனம். அதனால அவர் தோல்வி அடைய வைக்காது. நான் காலை வச்சு மெஷினை மிதிச்சேன்னா விளங்குச்சா? சகுந்தலாவா, அமலாவதியா, மாளிகாவத்தையில எல்லா துணி கடையும் பார்த்து எறியும். அதுதான் பெருமை. இன்னைக்கு ஒரு பதவி சொன்னாரு, நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன் பாஸ்டர், இப்பதான் உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. நீ முடிச்சா பிரச்சனை தான். இந்த சபை வளர வேண்டும். இந்த சபைக்கு நிறைய பேர் வர வைக்கிறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. அப்பா, நிறைய கூட்டத்துக்கு இந்த செய்தி போகணும், அது உங்க விருப்பம். விளங்குச்சா? அதுக்காக நிறைய பேரை நீங்க தாங்கப்பா சொல்லி அவரை நம்பினா போதும். மலை 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 ஜனம் நிரம்புவாங்க. இன்னும் 1-2 மாசத்துல பாங்க, ஒரு சே கூட எம்டியா இருக்க போவதே கிடையாது. எல்லாம் நிரம்பி வலியும். நீங்க நிறைய பேர் வெளியில போய் நிக்க போறீங்க. ரெடியா அவங்க இப்பமே பின்னுக்கு சைட்ல உட்காந்து நிக்க போறீங்க. அந்த அளவு கத்த ஜனத்தை தர போறாங்க. ஏன்னா என்னால அல்ல, உங்களால முடியப்பா. அவருடைய வல்லமை. பெருமை உள்ளவளுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கா. கவனிங்க. தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் தன் திட்டம் ஜெயிக்கும் என பெருமை கொள்வது தோல்வியை கொடுக்கும். பாஸ்டர், நான் ஒரு ஐடியா வச்சுக்கேன் பாஸ்டர். ஒரு மெசேஜ் வந்துச்சு, போன கிழமை சொன்னேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் என் தம்பி வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு ஜபம் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ். நல்லது. 2வது, என் தம்பி வெளிநாட்டுக்கு போனாதான், அவனை அனுப்பினாதான் என் வீட்டை அடமானத்தை மீட்டெடுக்கலாம். இப்போ இவங்க மீட்டெடுக்க போவாங்க. யார் அனுப்பி? தம்பி அனுப்பி. நான் சொன்னேன், தம்பி அனுப்புன்னு கேளு, நான் ஜபம் பண்ணிடுறேன், அவர் உதவி செய்வாங்க. என் வீட்டு அடமானத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்க, மீட்டு தர சொல்லி அவர் தருவாரு.
நீ தம்பி அனுப்பி பிளான் பண்ணா அது செல்லவே செல்லாது. நீ தம்பி அனுப்பி இன்னும் உன் வாழ்க்கை கடன் வந்து இருக்க வீடு இல்லாமல் நடுரோட்டுக்கு வர வேண்டி வரும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? நான் உங்களுக்கு இந்த காலையில் என்ன காட்டுறேன்னா, எல்லாமே கடவுளை பார்க்க ஆரம்பிங்க. அவரால் எல்லாம் முடியும். தங்களுடைய சொந்த திறமை, திட்டம், யுக்திகள், டெக்னிக். பாஸ்டர் எனக்கு தெரியும், டெக்னிக்கெல்லாம் தெரியும். ज्ञानुंट मायावतीनो एट अटकतीनो मगे मायावल दाला उरी बल्लत गणगण्णे बा उंड मायेल्लाम पूची விளங்குச்சா? உங்க மாயெல்லாம் புருஷனோட போயிடுச்சு, அவ்வளவுதான். கவனிங்க, தங்களுடைய சொந்த திறமை, திட்டம், யுக்திகள், ஞானம், விசுவாசம் இவைகளின் மீது கூட நம்பிக்கை வைக்க கூடாது. விசுவாசம், நான் நம்புறேன் இந்த சபை 6 மாசத்துல நடக்கும், நல்லா வாங்க, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் விசுவாசிக்கிறேன் இல்ல, 6 மாசத்துல இதை கத்தர் வளர்ப்பாக விசுவாசிக்கிறேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, உங்க புருஷன் சீரியஸ் ஐசியூல இருக்காரு. நான் 2 அவகண்டிக்கு ஜாம் பண்ணேன், நான் ஜபம் பண்ணேன், விசுவாசமா ஜாம் பண்ணேன், ஆவியில நம்பி ஜாம் பண்ணேன். என் ஜபம் கட்டாயம் அற்புதம் செய்யும். செய்யுமா? செய்யவே செய்யாது. என் ஜபம் அற்புதம் செய்யும். ஓ ரபா ஷக்கரா தல்லபா சுக்கூரியாந்தே. சிஸ்டர், உங்க புருஷன் பாங்க கண்ணை திறப்பாரு 2 நாள்ல. 2 நாள் ஜாம் பண்ணுங்க, அப்படி என் முழங்கால் தேய ஜாம் பண்ண. 2ஆம் நாள் போன் வருது, பாஸ்டர். எப்படி சிஸ்டர்? பாஸ்டர் போயிட்டா. இதை விட என்ன சொல்லுச்சு? நான் கடவுள்கிட்ட கேட்டேன், டாக்டரால முடியாதப்பா, உங்களால முடியணும். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. என் விசுவாசமும் என் ஜெபமும் இல்லை. ஆவிக்குரிய திறமைகள் கூட நமக்கு வேணாம். விசுவாசத்தை விட மிக முக்கியமானது தேவனுடைய வல்லமை. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்க போகுது. இன்றைக்கு வர இந்த ஜனவரியிலேருந்து 32 வாகனங்களுக்கு இந்த சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அடுத்த கிழமை நிறைய பேர் புது வாகனத்தோட இங்க வந்து ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர் தர போறாங்க. என் பிரசங்கம் சாதிக்காதத தேவனுடைய பிரசன்னம் சாதிக்கும். என் பிரசங்கத்தால யாரை மாற்ற முடியாது, அவர் மாற்றுவாரு. ஆமென். தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் தன் திட்டம் ஜெயிக்கும் அப்படி நினைக்கவே கூடாது. அழகவனிங்க, தன் சொந்த திறமை, திட்டம், யுக்தி, ஞானம், விசுவாசம் இவைகளின் மீது கூட நம்பிக்கை வைக்காமல் தம்மை மட்டும் பற்றி கொண்டு தம்மை நம்பி தம்மையே சார்ந்திருக்கும் தாழ்மை உள்ளவளுக்கு தேவன் கிருபை, ஆசீர்வாதம், செழிப்பை அவர் கொடுக்கிறாரு. அவர் எல்லாம் தருவார், அவர் செய்வார், அவர் செய்வார். நான் யோவான் 15:15 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடி கனி கொடுக்குமா, கொடி கனி கொடுக்குமா? இப்ப நான் தமிழ் மாஸ்டராகி தமிழ் படிப்பிக்க போவேன். செடி கனி கொடுக்குமா, கொடி கனி கொடுக்குமா? உங்களுக்கு இப்படி சொல்றேன், மரம் கனி கொடுக்குமா இல்ல கொப்பு கனி கொடுக்குமா? சொல்லுங்க. கொப்பு தானே நடுவில் இருக்கிறது கனி கொடுக்காது. எது கொடுக்கும்? கொப்பு தானே. செடி கனி கொடுக்காது, எது கனி கொடுக்கும்? கொப்பு. ஐயோ, நான் நிறைய கனி கொடுக்கணுமே, நிறைய பேர்கிட்ட தேவையை சந்திக்கணுமேனு இந்த கொப்பு கவலைப்படுமா? சொல்லுங்க. கவலையே படாது. நான் நிறைய ஆசீர்வாதமாக்கணும், நிறைய பேர் வந்து என்ன ஆசீர்வாதம் எடுக்கணும், நிறைய பூவை பறிக்கணும்னு அது கவலைப்படுமா?
இல்லை. நீங்க கவலைப்பட்டனால தான் ஒன்றும் கிடைக்கல. அது என்ன செய்யும்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்தினான். நாங்கள் அவரோடு நிலைச்சுக்கணும். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மனசஞ்சாலத்தில் மறைத்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போங்க, கிருபை போதும். அப்படியே அவரை சாஞ்சுக்கும். நீங்க என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்க என்ன செய்யணும்? அவரோடு இருக்கணும். நீரின்றி ஏதும் இங்கில்லை, உம்மன்பின்றி ஏதும் இங்கில்லை. அப்படி அவரோட ஒட்டி இருந்தா போதும். நீங்க தான் அப்பா. உலகமெல்லாம் மாயை ஐயா, உம்மன்பொன்றே மாறாதையா, மாறா. அப்படி சொல்லணும். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உம்மோடு இருப்பது தாப்பா உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இது அத்தின் ஏக்கமையா. அப்படியே அணிஞ்சுக்கணும். உன்னத தேவனே என் இயேசு அப்பா ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. காவச்சி நாயகனே, என் கண்களில் நிறைந்தவரே, என் கரம் பிடிச்சவரே, கைவிடா கண்மலை. அப்படியே அவரோட கொஞ்சம் கொண்டா போதும். அந்த கொப்பு அப்படியே இருந்தா இதுல இருக்க சாறு அங்க வந்துடும். சாறு அப்படியே வர வர நீங்க பச்சை பச்சையா இருந்து பூ பூத்து காய் காத்து கனி கொடுத்து நீங்க பலருக்கு ஆசீர்வாதமாக, பல குடும்பங்களை பசியை போக்கத்தக்கதாக உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும். ஐயோ நான் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்க, ஐயோ நான் எப்படி பணத்தை எடுப்பது, அப்படி சொல்ல தேவையில்ல. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பிள்ளைக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை கூட அவர் இல்லாம எடுத்து கொடுக்க முடியாது. பொண்ணு கூட எடுத்து கொடுக்க முடியாது. எதுவும் உங்க வீட்டில் நடக்காது. அவர்தான். நான் அவரோடு நினைச்சுக்கணும். நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. அவரோட நினைச்ச வாழ்க்கை. அப்பா நீங்க போதும் அப்பா. காலை 1:10 கிளம்பி அப்படியே பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ஆண்டவர் இதை செய்யுங்க அதை செய்யுங்கலாம் கேட்கல, ஒண்ணு கேட்கல. உங்க அன்பு போதும் அப்பா, உங்க பாசம் போதும். நினைய கணத்துல சும்மாவே வளருது எல்லாம், எல்லா ஆசுதும் கத்துதா. அதனால ஒன்றும் நீங்க செய்ய போகக்கூடாது. சுத்த தமிழ சொன்னா ஆணியே புடுங்காதீங்க. விளங்குச்சா? என்ன சாமி உனக்கு சர்ச்சில் சாமினி பேர் வச்சுவாங்க. ஆணியே புடுங்காது, அவரு தான் எல்லாம். சில காலத்துல சொல்லுவாங்க, நான் வைராக்கியமா ஊழியம் செஞ்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு ரொம்ப மாடு உழைச்ச ஆண்டவுக்காக. அதுதான் பிழை. நீ வைராக்கியமா மாடுமா உழைக்காத, அவருக்கு ஒப்பு கொடு, அவர் பாவிப்பாரு. நான் ஒரு காலத்துல சபைக்கு மாடு மாதிரி உழைச்சேன், அவர் தானா தருவாரு. சபைக்கு ஜனம் வேணும்னா நான் ஓடி போய் இந்த நிறைய வீடு வீடா சந்திச்சு அதெல்லாம் தேவையில்ல. அந்த கதையை நான் வாங்க. ரைட். 1 பேதுரு 5:6 அந்த வசனத்தை வாசிக்கும்.
உங்கள் வாழ்க்கையா அவங்க நம்ப ஆரம்பிக்கும் பொழுது பாங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுமாக போகுது, உங்கள் காருமாக போகுது. ஆமீன் சொல்லுங்களுக்கு மட்டும் ஆண்டவரை கொடுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மற்றவங்கள மாற்றாதீங்கப்பா. உங்கள் லிஃப்டி கூட மாக போகுது பாங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்தனா வல்லமைனா கிருபை, அந்த கிருபைக்குள்ளேப்பா கடவுளை என்ன வாழ்த்துவாங்க, அவருடைய வல்லமையினால வாழ்த்துவாங்க. நான் வெளிநாட்டுக்கு அவருடைய பலத்தில் போவேன்னு சொல்லி நம்பு. இல்லை நடுக்கடலில் ஆழத்தில் இருந்து கொண்டு ஃபோன் கால் இல்லாமல் அலைவா, அவர் என்ன வாழ்த்துவாங்க. எப்படி அப்போ அவனை வாழ்த்துவாங்க? அவர் செய்வாங்க. அவருக்கு ஒரு வழியா 1000 வழி இருக்கு. அவர் என்ன உயர்த்துவாரு. இதன் அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனிடம் கேட்டு விட்டு அவர் சரியான நேரத்தில் தருவாங்கன்னு அவரை நம்பிடுங்க. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வெற்றியாக்கும், வாழ்க்கை ஜெயமாக்கும். அவர் தருவார். என் வீட்டு தேவையா, எனக்கு தேவையானது அவர் தருவார். முந்தைய சில நாள் தூக்கம் போது திடீர்னு எழும்புவேன். இந்த பில்டிங்காக என்னை போக சொன்னால் நான் எங்கே ஓட? நான் எல்பிஸ்டில் 2 நாள் கூட்டம், டவகோலில் கூட்டம், இல்லைன்னா இப்படி எல்லாத்தையும் கொண்டு போனேன் கொஞ்ச நாள். ஏன்னா என் பலத்தில் நான் ஏதோ செய்ய பார்த்தேன். இப்ப கவலையே இல்லை. இவன் போசானா நமக்கு என்ன பிரச்சனை? இது ஏன் வீடா? அவருக்கு தானே கவலைப்படணும். அவர் பார்த்து கொள்வாரு. அவர் கையில் ஒப்பு கொடுத்தனால அவர் நமக்கு பெரிய இடத்தை தருவாரு. அவரால் தர முடியும், அவர் செய்வாரு. இப்ப இதுக்கு போயினா இந்த பில்டிங் ஃபண்ட் சொல்லி ஒரு டிக்கெட் அடிச்சு 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு, ஒரு 100 டிக்கெட் படி 50 ரூபாய் விற்கல. உங்களுக்கு சொல்லுங்க பத சொந்தங்கள் விற்கல தானே? 100 டிக்கெட் எல்லாம் 100 கொடு. அப்படிலாம் கொடுத்தோன்னே எல்லாம் டிக்கெட்டை 2-3 புத்தகம் வித்துட்டாங்க. சிலவங்க 5 புத்தகம் விற்றாங்க. வித்துட்டு காசு கொடுக்கணும்னு சொல்லி சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்க. நம்ம முயற்சி வீண். இன்னும் செஞ்சாங்க. இதெல்லாம் நான் வேணாம் சொன்னேன். உண்மைக்கு என் போர்ட் மெம்பர்ஸ் தான். அந்த காலத்தில் போர்டுக்கு பவர் இருந்துச்சு. இப்போ போர்ட்டில் பவரை நான் பிடிங்கி எடுத்துட்டேன். கத்திரை அடிப்போம் சொன்னாங்க. ஒரு கத்திரை 10 ரூபான்னு அடிச்சான் பாரு. எனக்கு ஒரு கத்திரை அதோட முடிஞ்சு. சபையில் ஆளை காணோம். காசு எடுத்தோம் அப்படியே போயிட்டு. இங்கே போனால் சபையில் காசு கேட்பான்னு. இப்போ அந்த முயற்சி ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தன் அப்படியோ ஒரு லேண்டு நமக்கே வாங்கி கொடுக்குறாள். ஆண்டவர் தருவாரு. இன்னொருத்தன் வந்து இரும்பெல்லாம் எடுத்து கொடுத்து அவனே கெட்டி கொடுப்பான். நமக்கு மேடையை போட்டு கொடுத்தோம், நாம மைக் எடுத்து பேச மாட்டோம். இந்த வேலையெல்லாம் அவர் செய்வாங்க. பாஸ்டர், இது இப்போ எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? ஈசாக்கும் ஆபிரகாமும் மலையில நடக்காங்க. நடந்து கஷ்டப்பட்டு கத்திருக்கு, விறகுக்கு, நெருப்புக்கு. கேட்கிறான் அந்த வனாந்திரத்துல, ஆடு எங்கப்பா? ஆடு, ஐயோ ஆடுக்கு என்ன செய்வேன்னு யோசிக்கல. கத்தர் பார்த்து கொள்வாரு. ஆண்டவர் தருவாரு. ஆடு வந்துச்சா வரலையா? அந்த மலை உச்சிக்கு ஆடு வந்துச்சு. கத்தர் அதை கொண்டு வந்து கொடுத்தார். நாம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் வீடு கட்ட முடியாது, உங்களால் வாகனம் வாங்க முடியாது. ஓ அவருடைய வல்லமை பெரிது, ஓ அவருடைய வல்லமை பெரிது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஓ கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ அவர் பெரியவர். காலையில 7:27 முதல் சர்வீஸ் முடிச்சு. முடிச்சோன்னா நாங்க ஓடிட்டேன். யோசிக்கிறேன், ஐயோ பாவம் இந்த குவாகில் இருக்கவங்கலாம் இன்னும் 3 நிமிஷத்துல இன்னும் தான் இருக்கணுமே, ஜனம் போதாதே, இவங்க வந்து இருக்கணும் தானே. வாசலில் போன யோசித்தேன், இன்னொரு பி டீம்னு ஒன்று தான் நல்லா இருக்கும் தானே. ஆமாம் வேலை இவங்க இறங்க அவங்க வர 10:30 ஒரு சி டீம்னு தான் நடந்தன. சொல்லுங்களேன், நல்லா
அப்பாவுக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்சம் மாஸ்டர் கொண்டு ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் ஒன்று கொடுத்து ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்து மியூசிக் அடிக்காதுங்களாம் மியூசிக்கை கட்டி கொடுத்து நல்ல கிளாஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பூஸ்டாக ட்ரெயின் பண்ணி எடுப்போன்னு நான் நினச்சேன்னா அவன் படிச்சுட்டு நமக்கே போச்சு வேற சேர்ச்சில் நான் இந்த கோமாளித்தனெல்லாம் செஞ்சுட்டேன். எவனோ படிக்க வச்சு இன்னைக்கு படிக்க வச்ச ஒத்தனை இங்கே இல்லை. விளைஞ்சா ஆண்டவர் சொன்னாங்க, நிறைய கூட்ட வாகனத்தில் வேலைக்கு ஆக்கல, அகுப்புக்கு வேலையாக்கள் கொஞ்சம் பிதா கிட்ட கேளப்பா அவர் தருவார். இப்போ நான் போகிறேன் சொன்னேன், ஆண்டவரே நமக்கு ஒரு பி டீம் சி டீமை தாங்கன்னு சொன்னேன், தருவாரா தர மாட்டாரா? நானே பார்த்து நீ படிக்கிறியா நீ கொஞ்சம் வான்னு சொன்னா அது எனக்கு பிரச்சனை. இப்போ அவர் தரப்போறாரு பி டீம். ஏ டீமை விட முந்தியான மகிமை விட இந்த டீமை விட அந்த டீம் வல்லமே இருக்கும். நீங்க 10 ரொம்ப கொடுத்து வச்சவங்க சி டீம் ஏ டீம் பி டீமை விட நல்லா இருக்க போகுது. இப்ப நான் அவரை தான் நம்பப்பா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகி. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகில அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிட்ட ஆண்டவர் 10 பேரை தாங்க சொன்னா எனக்கு தக பலன் இல்லைன்னு சொல்லுவாரா? உலகத்தையே வச்சுக்காரு. அப்படியே சுண்டி விட்டாங்கன்னா எங்கேயோ பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் இங்கே வந்துவாங்க. விளைஞ்சா அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வயக போட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கத்து வல்லம் உள்ளவர். நான் அவரை நம்புறேன். சிம்பிளா செய்யறத கஷ்டமா செய்யாதீங்க. அதனால தான் நான் ஒரு படிப்பை செஞ்ச ஆயத்த பண்ணிக்க யூத்தில் 10 வருஷத்துல செய்யறது எப்படி 6 மாசம் செய்யறது தான் வல்லமையான. எனவே நான் அவரை நம்புறேன். அவரை நம்புங்க. அடுத்த வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். யார் விசாரிப்பா? அவர். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் பாங்க. அவர் உங்களை விசாரிக்கார். உங்களை யார் விசாரிக்க? அவர். அவர் விசாரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா, நான் விசாரிக்கிறது நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். முந்தி காலத்தில் நாங்கெல்லாம் வீடு விசிட்டிங் போவோம். இந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் 2-3 பேர் போயிட்டு உட்காந்து அந்த வீட்டில் எப்படி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் லார்ட், ஓ நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு, பெயிண்ட் நல்லா இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு சிஸ்டர். கொஞ்சம் பொய்க்கு பில்டப் கொடுக்குது. அப்பதான் அதுகள் சபையில் இருக்குங்க. சபையில வச்சுக்கொள்ள பில்டப். இது நம்ம ஒரு டெக்னிக். அது போக 6 மாசம் இன்னொருத்தரும், ஏன்னா வேற பாஸ்டர் வந்து அவனை தூக்கிக்க கூடாது, இன்னொரு டெக்னிக். இதுல இங்க பலத்தில் செஞ்சது. இப்ப அவர் விசாரிப்பாரு. நான் இப்ப வீடு விசிட்டிங்கே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க ஒத்தனும் என்னை விட்டு போவே மாட்டீங்க. அப்படி போனாலும் சாப்பா தமிழ் விளங்குச்சா இல்லை தானே? அவ 10 தரம் போயிட்டு வந்தவ விளங்காட்டினால்தான் அவக்கு. அது மாதிரி தான் எங்க போனாலும் உங்க மனசு இங்கேயே தான் இருக்கும். சில ஆட்களுக்கு மனசு இங்க இருக்கு, வாகதுக்கு அவமானத்தில் இருக்காங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை பிடிச்சி வச்சாங்கன்னா யாராலும் இதை பறிக்கவே முடியாது. அப்பா இந்த வீடு வீடா போயிட்டு அவன்கிட்ட பிளாண்டியை குடிச்சிட்டு, இவன் வீட்டில் நெஸ்காஃபியை குடிச்சிட்டு, அவன் வீட்டில் ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு, இதெல்லாம் சாடிங் மாதிரி வாங்கதை விட ஆண்டவரே இவன் ஒத்தனும் போகாம இங்கே வச்சுக்கொள்ளுங்க. அது என் நம்பிக்கை. அதுதான் அவர் மேல வச்சுக்க நம்பிக்கை. அவர் விசாரிக்க. இந்த வசந்த வாங்க
அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். எனக்கு ஒரு 5 கோடி பணம் தேவை. எவ்வளவு தேவை? ஒரு 5 கோடி பணம் தேவை. ஆண்டவரே, இந்த 5 கோடி பணம் இந்த 2 தேவைக்கு 3 தேவைக்காக தேவை, இதை சந்திச்சிருங்க. அவர் அதை பார்த்துக்கொள்வார். அப்படி கொடுத்துட்டு இந்த கவலை என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். எல்லாம் கவனிங்க. கவலை என்பது ஒரு மாமிசத்தின் கிரிகை. அது கிருபை அல்ல, கிரிகை. ஒரு பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு தேவனை நம்புவதற்கு பதிலாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன் தேவையை சந்தித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட வைப்பது தான் கவலை. இதுக்கு என்ன செய்யலாம், இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம், இந்த கடனை முடிக்க என்ன செய்யலாம், அப்படி சொல்லி நான் யோசிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கவலை. அவர் மேல கொடுத்து அவர் பார்த்து கொள்வார் என்பதுக்கு நம்பிக்கை. அப்ப கவலைப்படுக யாருக்கும் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இந்த சபையில் ஒரு கேள்வி கேட்க, உண்மையா நெஞ்சத்தோட சொல்லுங்க. இந்த சர்ச்சில் கவலையே இல்லாதவர்கள் கையை தூக்கி அடுங்க பார்ப்போம். எனக்கு கவலையே இல்லை, ஒரு கவலை இல்லை, கையை தூக்க பார்ப்போம். யாரும் கை தூக்கல அப்படின்னா உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எனக்கு என்ன கவலை? ஒரு கவலை இல்லை, நான் கவலையே படல. ஏன்? அதுதான் நம்பிக்கை. உங்ககிட்ட கவலை இருக்குனாக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா, என்னை கண்டோன பேய் அப்படி நடுங்கும் அந்த காலத்துல. இப்ப அவர் சொன்ன மாதிரி எனக்கு விளங்குது, இப்ப பேயை கண்டு அவங்க நடுங்காருன்னு. ஒரு காலத்துல நான் இருந்த ஃபயர், இப்ப அவருக்கு பஞ்சர் ஆகிட்டாங்க. நிறைய பேர் என்னன்னா முந்தி நல்லா இருந்துட்டு இப்ப இல்லாம போன இல்ல. நாம நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருப்போம். நாம மகிமைக்கு மேல மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயம். ஆண்டவர் சொல்லாரு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். அதான் லைஃப். நான் அதை நம்புறேன். பாஸ்ட் அப்ப நீங்க முந்தி ரொம்ப துள்ளுவீங்க, அங்கோடுவீங்க, praise the Lord, ஆண்டவர் அப்படி கத்தி துள்ளி பாவீங்க ஃபர்ஸ்ட். இப்ப துள்ளுவீங்கல்ல, கொஞ்சம் ஃபயர் காயின்ஸ் இல்ல. முந்தி செங்கல் மாதிரி டெலிஃபோன் இப்படி அமுக்கணும், பட்டன் எல்லாம் அமுக்கி அனுப்பி அந்த வயரை இழுக்கணும். இப்ப பாஸ்டர் ஸ்மார்ட் போன் ஆகிட்டாரு, அட்வான்ஸ் ஆகிட்டா. டச் பண்ணிட்டு இப்படி செஞ்சுட்டு இப்படி பார்த்தா போதும், இப்படி பார்த்தோன்னே போதும், எங்களுக்கு இப்படி பார்த்தோன்னே போதும், ஒன்னாயிரம் டச். அதாவது முன்னை விட நான் அட்வான்ஸ் ஆக்க. இதுதான் லைஃப். அந்த விசுவாசம் வேணும். 20 வருஷத்துக்கு முதல், 25 வருஷத்துக்கு முதல் நான் இருந்த போட்டோ பார்த்து எனக்கு அக்குன்னு வாந்தி வருது. வீரப்பண்ணு மீசமாக இப்படி வச்சு போலீஸ்காரமாக இருந்தேன். என் ஃபோட்டோ கரெக்டுன்னா நீங்கள் பயந்து வைய. 15 வருஷத்துக்கு முதல் இருந்தேன். ஐயோ, பத்து வருஷத்துக்கு முதல் பார்த்தேன். அதுவும் போன வருஷம் ஃபோட்டோவும் கூட அப்செட்டாக இருந்துச்சு. இன்றைக்கு ஃபோட்டோ பார்க்கணும் எப்படி இருக்கேன். ஏன்னா நாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு செப்டம்பர் 22 வரும் பொழுது எனக்கு ஒரு வயசு குறைஞ்சு கொண்டே போகுது. ஏன்னா ஆண்டோட வார்த்தை அப்படி, உன் வயதை நான் வாழ வயதாய் மாற்றுவேன். நான் அதை நம்புறேன். நாம இன்னும் நல்லா தான் இருப்போம். இன்னொரு 5 வருஷப்படி இதெல்லாம் மூஞ்சான்னு யோசிப்பேன். ஏன்னா அப்ப கிடைக்கிற மூஞ்சி பார்க்கணும். ஏன்னா மகிமையா தான் வைப்பாங்க. நம்ம ஊழிய நாளைக்கு நல்லா தாக்கும். இந்த சபையை ஒத்த நாள் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என் வாழ்க்கையில் கவலை சொல்லதே இல்லை. எனக்கு எவ்வளவு தான் அவமானப்படுத்துறான் சொல்லுமே. உங்களை நீ யாராவது அவமானப்படுத்திட்டானா, ஐயோ என் பேரை கெடுத்துட்டான் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஏன் இவ்வளவு செஞ்சவங்க சும்மா ஒன்றும் நடக்காது, அவர் பார்த்துக்கல. அடுத்தது ஐயோ சொல்லி நான் வேதனைப்பட மாட்டேன். ஏன்னா எங்களை பற்றி பேசினவன் ஏன்டா இவரை பற்றி தப்பாக பேசிட்டுனா அவன் வேதனைப்படுவான். அது மாதிரி தான் உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினா அவனுக்கு ஒரு குற்றமான சாட்சியில் வேதனைப்படுவான். அது மட்டும் இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர்
நியாயம் விசாரிக்க ஆண்டவர். சும்மா பேசினான்னு விட மாட்டாங்க. அவர் விசாரிப்பார், அவர் பழி வாங்குவார். உனக்காக அவர் பழி வாங்குவார். அப்ப நான் அதுல கூட அவரை தான் நம்புறேன். பார்த்துக்கணும்ப்பா, நம்ம வாழ போய் அதுதான் முக்கியம். அதனால எனக்கு கவலையே இல்லை. நான் வயசான பிறகு என் 2 பிள்ளைகளும் என்னை அப்படியே தூக்கி சுமந்து, ஏன்னா அவங்களுக்கு பாங்க, அவங்களுக்கு 18 வயசு வாங்கும்பொழுது ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், 21 வயசுல ஜீப் வாங்கி கொடுத்தேன், இப்படிலாம் சகை செஞ்சேன். மகளுக்கு வாங்கி கொடுக்கறதுனா நான் வைக்க இல்லை, எல்லாம் ஒரு அப்பாவா எல்லாம் செஞ்சுட்டேன், என் கடவுளா செஞ்சுட்டேன்னு சொல்லி நான் அதுகளை நம்ப நினைக்காதீங்க. ஐயோ, சுத்தமா என் 2 பிள்ளை நம்ப மாட்டேன். என் 2 பிள்ளை மேல அன்பு. ஆனா நம்புவது என் பெத்த அம்மாவும் அப்பாவும் இல்லை, அவங்க தான். உங்களுக்கும் சொல்லுங்க, உங்க பிள்ளைக மேல அன்பாகுங்க, அவங்களுக்கு செய்யற கடமை செய்யுங்க. ஆனா நம்பிக்கைய மட்டும் அவர் மேல வச்சுக்கொள்ளுங்க. தனிய வயசு போனாலும் கெத்தா இருப்பேன். இன்றைக்கு வர என் பிள்ளைகிட்ட ஒரு நாளாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வா சொல்லி நான் கேட்டதே கிடையாது. கொஞ்சம் டீ ஊத்திவான்னு என் லைஃப்ல கேட்டதே கிடையாது. என் ஷூவை பாலிஷ் பண்ணித்தான்னு என் மகன்கிட்ட கேட்டதே கிடையாது. என் காரை கழுவி போடப்பா, என் உடுப்பு கொஞ்சம் அயன் பண்ணி தாப்பா, என் வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. வியாதி படுக்க வந்துச்சு, அந்த நேரம் கூட நானே எலும்பி மறந்து குடிச்சேனே தவிர அவங்களாம் வந்து எடுத்து தாரன்னு கேட்டு ஐயோன்னு அவங்க ஆசைப்பட்டு செஞ்சுருப்பாங்க. ஆனால் நான் ஒரு நாளும் எதையும் கேட்டதில்லை. எனக்கு ஏதாவது பொறிக்க வேணுமா, சமைக்கணுமா, நானே கிச்சனில் வெட்டி நானே சாப்பிட்டு பழகியிருக்கேன். ஏன்னா கடைசி வர நமக்கு நாம் வயசான நேரத்தில் வயசானாலும் இன்னும் வேலை கொண்டுக்குத எல்லாம் சிரிக்கீங்க. வயசானாலும் ஸ்டைலும் அழகும். ஏன்னா எவ்வளோ வயசானாலப்பாங்க, எனக்கு தெரியும், எனக்கு கீழே 100கணக்கான ஆக்களை கத்த வச்சு என்னை பார்க்க எனக்கு கீழே சம்பளம் கொடுக்க அளவுக்கு வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் தான் எல்லா வல்ல இறைவன். அவரை நம்புங்க. அப்படி அவர் மேல உங்க நம்பிக்கை கட்டும். அப்ப உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா நீங்க அவரை நம்பலன்னு அர்த்தம். அவரை நம்பலன்னு அர்த்தம். தேவனுடைய கிருபையை மெய்யாய் புரிந்து கொண்டவன், அதாவது தேவனுடைய வல்லமை புரிஞ்சு கொண்டவன் கவலைப்படவே மாட்டான். கடவுள் நம்புங்க. சரி, இப்ப பாங்க, இப்படி அவர் மேல் நம்பிக்கை ஆக்கிறது என்ன நடக்கும்? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவராக. இப்ப விசுவாசத்துல இருக்கும் பொழுது கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஸ்மார்ட்டாங்க. ஏன்னா விழித்துருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசன கட்சிக்க சிங்க போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்னைய சாப்பிட பார்த்து கொண்டிருக்கான். ஏன்னா பாங்க, அடுத்த வசனம் சாமி, அடுத்த வசனம். விசுவாசத்துல உறுதியாங்க. அவனுக்கு எது தின்னுங்க விசுவாசல. இப்ப நான் ஒன்னு நம்பிக்கை, திடீர்னு பார்த்தா கடவுள் மேல் நம்பிக்கை கணத்துல நடக்காதது போல இருக்கும். உடனே ஏன் நடக்கல அப்படி விட்டு கூடாது. இப்ப பிசாசு விழுங்குவான். என்ன இன்னொரு 65 வயசு, இன்னும் 65 வருஷம் உயிரோடு இருக்க போறேன். விளைஞ்சா நான் தான் உங்க பிள்ளைகளுக்கும் புள்ளட புள்ளலுக்கும் அதுட புள்ளலுக்கும் பாஸ்டர். அது உங்க தலையெழுத்து. விளைஞ்சா இப்ப எவ்வளோ ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்ட வாங்கின எனக்கு நம்பிக்கை. நான் 65 வருஷத்துக்கு போய் என்ன வெட்ட போறான். திடீர்னு கத்தியை கிட்ட வந்து பாதி வெட்டிட்டானே. சித்திருவனான்னு இருக்கக்கூடாது. வெட்டி கீழே மண்டை விழுந்தாலும் ஆண்டவர் அதை எடுத்து மேலே எச்சி போட்டு ஒட்டி உயிரை கொடுக்க அவர் வல்லவர். அவர் எனக்கு ஜீவனை தருவார். என் வழக்குல நான் தோத்தாலும் கர்த்தர் அப்பீல் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல அதை எடுத்து திரும்ப தருவாரு. ஆண்டவருக்கு முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில உறுதியாங்க. ஆண்டவரே பாஸ்டர், என்ன பாஸ்டர் அப்படின்னு கூடாது. உறுதி, விசுவாசம்.
அதனால உங்க விசுவாசம் மேல நம்பிக்கை வைக்கணும், கடவுள் மேல நம்பிக்கை. அதுதான் உங்க வாழ்க்கைய ஜெயமாய் மாற்றும். இப்ப முக்கியமாக சொந்த சக்தியின் மேல் சாயாமல் தேவனுடைய வல்லமை பலத்தை நம்பி சார்ந்துக்கணும். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒருவன் சகலத்தையும் சொந்த ஜீவனையும் ஒப்புவித்து நம்பும் செயல்தான் விசுவாசம். உயிரே போனாலும் அவர் என்னை கொன்றாலும் என் தேவனையே நம்பிடுவேன். அவங்க என்னை கொண்டு போட்டாலும் அவங்க தான் நம்புவேன். அதுதான் விசுவாசம். கடைசியா இது ரொம்ப நல்லா இருக்கும். விசுவாசமும் கிருபையும் இணைஞ்சு வேலை செய்யணும். கிருபை கடவுளை வல்லமை, கிருபை கடவுளை, விசுவாசம் இந்த ரெண்டும் ஒன்றா நடக்க வேண்டும். இதை கவனிங்க, தேவன் நமக்கு அளிக்கும் எந்த நன்மையும், பணமோ வாகனமோ பொருளோ சுகமோ எதுவாக இருந்தாலும், ஜனத்தை தந்தால் கூட, இவாங்க சிங்கள சர்ச்சில் ஒரு திடீர்னு ஒரு 10, 15, 25 பேர் கூட வந்துட்டாங்க. நமக்கு பணமோ பொருளோ தேவன் தர எந்த நன்மையும் தரும் போதெல்லாம் இது நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல. நான் விசுவாசிச்சேன் பார்த்தீங்களா, கத்த செஞ்சாங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்ணியதுனால சொல்லக்கூடாது. விசுவாசத்தினால் அல்ல, இது தேவனுடைய சுத்த கிருபையினால், அவருடைய வல்லமையினால் தான் வந்துச்சு. இது அவர் தான் செஞ்சாங்க. பாஸ்டர் நான் எப்படியோ பிளான் பண்ணேன், பிளான் சக்சஸ் ஆயிட்டு, சொல்லவே சொல்லாத. கடவுள் எனக்கு ஒரு பிளான் கொடுத்தாரு, அது சக்சஸ் ஆயிட்டு. அப்படி பேசு. அப்ப விசுவாசம் முக்கியம் அல்ல. எது முக்கியம்? என் ஜெபம் முக்கியம் இல்ல, அவருடைய வல்லமை முக்கியம். உதாரணம் சொல்லுவேன். அந்த ஃபேன் காலில் இருந்து இங்கே அந்த ஃபேனை கொண்டு வந்துங்க. இந்த ஃபேன் வேக்குது 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 வேக வேக. ரைட். இந்த ஃபேன் பேசுமா? சொல்லுங்களேன். படம் காட்டுமா? சொல்லுங்க, படம் காட்டுமா? காட்டாது. இந்த ஃபேன்ல இருந்து போட்டனா சில்லுன்னு ஒரு காத்து வரும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். காத்து வருமா காத்து வராதா? அந்த பட்டன் அமுக்கணும், சில்லுன்னு ஒரு காத்து வரும். சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம்? இப்ப நான் அமுக்குறேன், காத்து வரல. காத்து வந்துச்சா? போட்டா வரும்ல. இது சாதாரண ஃபேன் இல்லையே, இது பிராண்டட் ஃபேன். இது எவ்வளோ டெக்னாலஜியா செஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை யூஸ் பண்றோம், ஆனா ஒன்றும் நடக்குதில்லை. இதுல இன்னொரு பட்டனுக்கு அமுக்கணும்னா இது இப்படி இப்படி சுத்தும். சுத்தமா சுத்தாதா? சொல்லுங்களேன். சுத்தம். நீங்க சொல்லிட்டீங்க, நான் போட்டேன், ஆனா சுத்தல்ல. ஏன்? இந்த விசுவாசத்துக்கு அங்கால ஒரு சக்தி இருக்கிறத மறக்காதீங்க. எதுக்கு அங்கால ஒரு வல்லமை சக்தி? அதுதான் தேவன். அவர் இல்லாமல் உங்க விசுவாசம் வேஸ்ட். அந்த சக்தி தான் ரொம்ப முக்கியம். அந்த சக்தி தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் என்னும் ஃபேன் இருந்தாலும் ஃபேனை தாண்டி ஒரு சக்தி உண்டு. அந்த கடவுளை மறக்காதீங்க. நம்முடைய ஜெபங்களில் விசுவாசம் இருந்தாலும் இதனாலேயே பல முறை பதில் கிடைக்கல. நான் நம்புறேன் கடவுள் செய்வாரு அப்படி சொல்லதுக்கு பதிலா நான் நம்புறேன் கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையில போங்க. உங்க நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கை. நம்பிக்கை உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும். நம்பிக்கை ஜெயம் கொடுக்காது. யாருக்கு ஜெயம் கொடுப்பா? அவன். அப்ப இது உங்களுக்கு வல்லமை கொடுக்கல, இது உங்களுக்கு காத்து கொடுக்கல. இதுக்கு பின்னால உங்கள் விசுவாசம் தேவனுடைய வல்லமையோடு இணைக்கப்படணும். அப்ப இந்த விசுவாசம் இதோடு இணைக்கப்படணும். அவனுடைய கிருபை. நான் அவருடைய கிருபைய அவரை நம்பினேன், அவர் இதை செஞ்சாங்க. ஆமென். அப்படித்தான் பேசணும். நாம் நமது விசுவாசத்துக்கு அப்பால் நமது பார்வையை செலுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய கிருபை.
உனக்கிட்ட விசுவாசம் இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு அதை சொல்றேன். 2 தீமோத்தேயு 2 வசனம், 2 தீமோத்தேயு 2:3, 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும், வாசிங்களேன், நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக, அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார். இங்கிலீஷ்ல NIV போடுங்க. NIV. If we are faithless, நம்ம விசுவாசம் இல்லாதவராக இருந்தாலும், என்னது விசுவாசம், ஃபெய்த்னா விசுவாசம். நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் அவர் விசுவாசம் உள்ளவர். அதில் எப்படி இருக்குன்னா, சிங்களம் அப்ப அவிஸ்வாச உணாத் உன்வாச விஸ்வாசவ சிட்டின சேக்க. நாங்க இது நடக்குன்னு நம்பாட்டியும் அவர் விசுவாசமாக மக்னிசாத தமன் வாசிக்க வச்சனைய புருக்கரான்ட்டு உன்வாசத்தை பேரிய. அவர் தன் வார்த்தையை பொய்யாக்க மாட்டாரு. அதாவது தமிழ் எப்படி இருக்குன்னா, அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார். அதாவது தான் சொன்ன வார்த்தைய ஐயோ சொல்லலைன்னு சொல்ல மாட்டாரு. அப்ப சில நேரம் நமக்கு இது நடக்குமான ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்து விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் அவர் செய்ய வல்லவர். அப்ப விசுவாசம் முக்கியம் இல்லை, எது முக்கியம்? அவர் முக்கியம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இதோட முடிச்சுவேன். எத்தனை தான் முடிக்க போகிறேன்னு முடிக்கவே இல்லை. இதுதான் கடைசி முடிவு நினைக்கிறேன். சரி, ஒரு பதில் சொல்ல, முடிவு எனக்கு தான் தெரியுமே, இன்னும் எத்தனை தான் முடிக்க போக சொல்லுவான்னு தெரியும். ரைட். மார்க்கு 9:23. இயேசு இடத்துல அப்பா ஒரு புள்ளையை கொண்டு வாங்க. அந்த பையன் வந்து பேய் பிடிக்குது. திடீர்னு நெருப்புல பாய்றான், திடீர்னு தண்ணியில பாய்றான். அவனுடைய சீசர்கள் விரட்ட பார்த்து விரட்டவே முடியாம போச்சு. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கனுக்கு எல்லாம் ஆகும். உன் புள்ளை இப்ப சுகமாகும். உனக்கு விசுவாசம் தான் டக்குன்னு சுகமா. எல்லாம் கவனிங்க, வல்லமான வசனம். உனக்கு விசுவாசம் தான் டக்குன்னு சுகமாகும். உடனே அவன், ஐயோ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசம் வச்சுக்கிறேன், விசுவாசம் கொடுக்க அப்படி சொன்னா இல்ல. விசுவாசம் இருந்தால் உனக்கு ஆகும். ஆனா அடுத்த வசனத்தை பாங்க. உடனே பிள்ளையும் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு அவிசுவாசம் இருக்கு, என் புள்ள சுகமாவான்னு எனக்கு சொல்ல தெரியாதப்பா, அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட கொண்டேன், உங்க வல்லமையில் ஏதாவது செய்வீங்கன்னு. ஆனா அவங்க உயிரடைவான்னு எனக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அற்புதமாய் அவனை சுகமாக்கினார். விசுவாசம் இருந்துச்சா? இல்லை. உலர்ந்த எலும்புகள் நிறைய இருக்க இடத்துல எசேக்கியா தீர்க்கதரிசி கொண்டு கேட்காது, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவனுக்கு சொல்ல தைரியம் இல்லை. ஆமா, இப்ப உயிரடைன 5 கோடி இன்னும் 2 கிளம்பு உனக்கு கிடைக்குமான்னு கேட்டா, ஆண்டவே அதுனா சுவர் இல்லை, ஆனா நான் நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா. இது எப்படி இருக்குன்னா, ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா ஆளுக்கிடத்துல எப்படிடாக்கா இனியெல்லாம் சரி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தான், அப்படியே ஆண்டவர் தான். அதை மாதிரி இருந்தா போதும். அவருடைய வல்லமை உன் விசுவாசத்தை காட்டிலும் மகிமையான காதை செய்யும், வல்லமையான காசையும். இன்னைக்கு நான் சொல்லுறேன், எதையும் பெற்றுக்கொள்ள எந்தவித சொந்த தகுதியும் இல்லாத போது தேவனுடைய கிருபை அங்கே இறங்கிய போது, கிருபையானது தகுதி இல்லாத அவனையும் பெற்றுக்கொள்ள வைத்தது. கிருபை தகுதியே இல்லாதவனை பெற வைத்தது. அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. உங்க வாழ்க்கையை அவருக்கு மாற்ற முடியும். உங்க கணவனை கடவுளுக்கு மாற்ற முடியும். உங்க பிள்ளைகளை கடவுளுக்கு மாற்ற முடியும். அவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் மாற்றுவான்னு. அடிக்க வேண்டிய இடத்துல, தட்ட வேண்டிய இடத்துல தட்டும் பொழுது கெட்ட குமாரன் புத்தி தெளிந்தது போல அவங்க புத்தி தெளிஞ்சு அவங்க வாழ்க்கைய கர்த்தருக்கு மகிமையானதாய் மாற்றுவாங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் சொல்லாகும்.
அவர்கள் கட்டளையிட நிற்கும். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்னா நல்லா பண்ணி கொண்டிருந்தேன். எலும்பி நிப்பாட்டு போதுன்னு நிப்பாட்டி போட்டீங்க. சக நிப்பாட்டிற அவன் பிரசங்கம் போதுன்னு. அவகால முடியும், அவகால எல்லாம் முடியும். 4 ஜெபம் பண்ண போவோம். இந்த 4 ஜெபம் எல்லாம் அற்புதம் செய்யும். அவங்க அற்புதம் செய்ப்பா. 2 கைகளை ஏற்றி உங்க வாழ்க்கையில இருக்க மிகவும் முக்கியமான ஒரு தேவை என்ன, அந்த தேவையை பத்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர உங்களுக்கு மட்டும்தான் முடியும். இந்த தேவையை சந்தி உங்களுக்கு மட்டும்தான் முடியும். இந்த தேவையை சந்திங்க. அந்த ஒரு பிரச்சனையை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 2வதாக கைகளை வைத்து சொல்லுங்க. உங்களுக்கு 2வது அடுத்த பிரச்சனை என்ன, அடுத்த முக்கிய தேவை என்ன, அதை சொல்லுங்க. வாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அற்புதம் நடக்க வேண்டும். ஆண்டவரே, இது உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன். அதை பத்தி கவலையே நீ படாம அதை அப்படியே விட்டுங்க அவ கையில. 3வது கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சர்ச்சுக்கு ஒரு பெரிய கட்டிடம் தேவை. இந்த தேவையை உங்க கையில் ஒப்பு கொடுக்கும். உங்களால முடியும் ஒரு சொந்த கட்டிடத்தை தர. நீங்க சொந்தமா ஒரு கட்டிடத்தை தாங்கன்னு எல்லாம் கேளுங்க. இது உங்களால முடியும், உங்களால முடியும். இது கிடைக்கும்னு சொல்லணத்துல என் கண்முன்னுக்கு ஒரு 4-5 பேட முகம் எனக்கு தெரியவே தெரியக்கூடாது. எனக்கு தெரிய வேணும் அவருடைய முகம் மட்டும்தான். 4வது ஜெபம். ஆண்டவரே, இந்த சபையில நிறைய ஆட்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு உங்க வார்த்தையை கேட்க வேணும்ப்பா. இந்த சபைக்கு நீர் நிறைய பேரை கொண்டு வந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அற்புதம் நடக்கும். இந்த சபையில நிறைய பேர் குணமாக்க போக்குறீங்க. சுகமாக்கும் வகத்தை கதை தகப்பா. கைகளை வைக்க நேரத்தில் பட்டுன்னு சுகமா. நான் நல்லா ஆவில ஜாம் பண்ணி 2 ஜாம் படிப்பா கையை வைக்க போவேன் அப்படிலாம் நினைக்காத. அவங்க நம்ப கையை வச்சு நட்பு நடக்கும். தீர்க்க தரிசன வகத்தை ஆண்டவர் கொடுக்க போவாங்க. நிறைய பேர் தீர்க்க தரிசனம். நான் ரொம்ப தீர்க்க தரிசனத்தை விரும்புகிறேன். சின்ன வயதில் ரொம்ப தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். தீர்க்க தரிசனம் எல்லாத்துக்கும் வரணும். தீர்க்க தரிசனம் வந்தால் சபை வளரும். விசுவாசிகள் பக்தி தடைவாங்க. தீர்க்கதரிசனம் தேவை. தீர்க்கதரிசனத்தை பற்றி பலர் தப்பாக பேசலாம், ஆனால் தேவை. ஆனால் நிறைய தீர்க்கதரிசனம் பொய்யா சொல்லாங்க. அப்படி இல்லாமல் உண்மையான தீர்க்கதரிசிகள் இந்த சபையிலேருந்து கர்த்தர் எழுப்புவாங்க. ஆமென், ஆமென்.